வணக்கம் வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் இன்று 2026 ஆங்கில வருட பிறப்பு எப்படி உள்ளது என்பது சோழி மூலமாக ஆராய்ந்து சொல்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடம் வியாழக்கிழமை என்று பிறக்கிறது. வியாழக்கிழமைக்கு என்று ஒரு முக்கியமான நாள், குரு பகவானுடைய நாள். அது மட்டுமல்லாமல் அன்று பிரதோஷம், சிவன் பெருமான் நந்திக்கும் அபிஷேகம் நடக்கிற நாள். அந்த நாளில் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை உலகத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து நாட்டு மக்களுக்கும், இந்திய திருநாட்டு மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் என்னால் முடிந்தளவு சோழி மூலமாக 108 சோழியிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த 2026 உலகளவில் நன்றாக மழை பொழியும். இந்த ஆண்டு 26 ஆண்டு நன்றாக மழை பொழியும். அதேபோல் அண்டை நாடுகள் கலவரங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. சில நாடுகள் சண்டைக்கும் தயாராக உள்ளது. அந்த அளவுக்கு சோழி சொல்கிறது. பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதேபோல் நமது உலக நாட்டிலாகட்டும் எங்கேயுமே வைரஸ் நோய் உயிரை தாக்குற அளவுக்கு வராது என்று சோழி சொல்லுகிறது இந்த 2026. ஆனால் மழையால் வெள்ளத்தால் பாதிப்பு உண்டு அப்படின்னு சோழி சொல்லுகிறது. அதேபோல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் இந்த ஆண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது 5 முதல் 7, 8 ரிக்டர் அளவு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புள்ளது என்று சோழி சொல்கிறது நிலநடுக்கம். அதேபோல் நமது இந்திய திருநாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் சில மாநிலத்தில் வறட்சி இருந்தாலும் அனைத்து மாநிலத்திலும் மழை நன்றாக பொழியும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதேபோல் நமது இந்திய திருநாட்டில் எந்த விதமான வைரஸ் நோயும் தாக்காது. அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் பொருளாதாரம் மிக நன்றாக உள்ளது. தங்க விலை இறங்கும், பயந்துக்காதீர்கள். இந்த விலையேற்றமெல்லாம் சற்று பொருளாதாரத்தினுடைய காரணத்தால் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. பயந்துக்காதீர்கள், விலை இறங்கும். அதேபோல் மத்தியில் அரசாங்கம் மாறும். இந்த 26 பிறந்திலிருந்து 26 முடிவதற்குள் மத்தியில் ஆட்சி மாற்றம் உண்டு என்று சோழி சொல்கிறது. இதை நன்றாக தெரிந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தியில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உள்ளது. தலைமை மாறும். அது எந்த மாற்றமும் கிடையாது, கண்டிப்பாக மாறும். சோழி 100க்கு 100 பார்த்திருக்கிறேன். இந்த 2006 பிறந்திலிருந்து முடிவதற்குள் மத்தியில் அரசாங்கம் மாறும். அது தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் தமிழகத்தில் நன்றாக மழை பொழியும். இந்த ஆண்டு அதேபோல் அக்னி நட்சத்திரம் தெரியாத அளவுக்கு மழை பொழியும்.
அனைத்து நீர்நிலைகளும் நிறைந்திருக்கும், விவசாயம் நல்லா செழிக்கும், பொருளாதார முன்னேற்றம் வரும், உழைப்பவர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வராது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வராது. நல்லா உன்னிப்பாக 100க்கு 108 சோழியம் மூலமாக ஆராய்ந்து இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அரசியல் கட்சிகள் எத்தனையோ கூட்டணி வைத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்த 26 அவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று சோழி சொல்கிறது. நான் சொல்லவில்லை, நான் அரசியல்வாதி அல்ல, சோழி சொல்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. ஏன் என்றால் மக்களுக்கு எந்த விதமான ஆபத்தான காரியங்கள் அவர் செய்யவில்லை. அரசியல் கட்சிகள் தான் குறை சொல்கிறது தவிர ஆளுகின்ற அரசாங்கம் மக்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பான விஷயமெல்லாம் எதுவும் செய்யவில்லை. அதை அனுபவபூர்வமாக மக்களுக்கே தெரியும். அது ஏன் நம்ம அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பான? என்ன தவறுகள் செய்துவிட்டார்கள் மக்களுக்கு? அரசியல் கட்சிகளுக்கு வேணால் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், வேற்றுமை இருக்கலாம், அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த 26 மாற்றம் வராது. ஆளுகின்ற அரசாங்கம் தான் 26 அரசாங்கமாக மாறும் என்று சோழி சொல்கிறது. கவலைப்படாதீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சோழி இதுவரைக்கும் சொன்ன வரைக்கும் எல்லாமே நன்றாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதில் இந்த நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு சிவனடிகளால் சொல்கிறேன், கேளுங்கள். அது ஒன்று. அதே போல் என்னுடைய சோழி பார்க்க வருவர்கள் காலை 7லிருந்து 12 மணிக்கு தான் சோழி சொல்லப்படும், சோழி பார்க்கப்படும். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றாக உங்களுக்கு நான் சொல்லுவது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.